ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம், துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் நண்பர்கள் 11:37 வரைக்கும் பயணிக்கிறார். இந்த டைம் வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும். அதைக்கு அடுத்து 11:37க்கு பிறகு நடக்கக்கூடிய விசாக நட்சத்திரமும் நல்லாயிருக்கும். அது குருவனுடைய பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நமக்கு சேமிப்பு ஆகும், ஒர்க்கு நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த ஆர்டர்ஸ் அது தயாரிப்புகள், அதனுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட இன்றைக்கி நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை மதியம் 2:36க்கு தான் இந்த விசாகம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு. நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். மனநிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, உறவுகளுக்கு பலமாக இருக்கும், திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும், குழந்தைகள் மேலே பிரியமாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. கோவிலுக்கு போகிறது, வழிபாடுகள், இஷ்ட தெய்வம் இது சார்ந்த நன்மைகளும் இருக்கும். ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு மத்தியமமாக இருக்கும். பெருசாக கெடுக்காது, பெருசாக வளர்க்காது. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் புதனுடைய கேட்ட நட்சத்திரம். இப்போ நமக்கு புதன் 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேதுவை போலவும் சுக்கிரனை போலவும் செயல்படுகிறார். இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நம்ம டெக்னாலஜி அல்லது நம்ம தொழில் திறமைகளை நாம் அதிகப்படியாக இயக்கக்கூடிய நாள். அதன் மூலம் சில சேஞ்சஸ் கூட நமக்கு நடக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகள் இருக்கும். வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் தேவையான பொருட்கள் வாங்கிறது, அழகு சாதனங்கள் வாங்கிறது, மற்றும் ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்டதோ, ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்டதோ, ரெசார்ட் சம்மந்தப்பட்டதோ அல்லது ஆவரண தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்டதோ ரொம்ப நல்லா இன்றைக்கி இன்வால்வ் ஆகி பண்ணும்போது சக்ஸஸை கொடுக்கும். செப்டம்பர் 1 திங்கட்கிழமை மாலை 7:54 வரைக்கும் இந்த பலன் உண்டு. அந்த 7:54க்கு பிறகு தான் நமக்கு 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போகிறாரு. உண்மையிலேயே சந்திராஷ்டமம் லக்னத்துக்கு 8ல் போகிறது தான். சரி, இப்போ அப்படியே செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடுவோம். 8ல் சந்திரன் கேதுவை போல் செயல்படுறதுனால கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அடிப்படையில் படபடப்பு, பரபரப்பு, ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்கறது இந்த கேது. 8ல் சந்திரன் இருந்தாலும் கவனம் சிதறி போகும். ஒரு ஞாபக மறதி, திடீர்னு ஹெல்த்துக்கு நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஏதோ ஒரு அசௌகரியமாகிடுச்சு, என்னன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி. கோல்டு அட்டாக் ஆகிறது, இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு திடீர்னு சேஞ்சஸ் கொடுக்கறது சுகரு, அது மாதிரியான ஒரு அமைப்புகள். அதே மாதிரி உறவுகள்கிட்ட பேசும்போது தேவையில்லாமல் மனசில் ஒரு வலி வேதனை அல்லது ஒரு பிரிவு மனப்பான்மையை உண்டாக்குறது, சஞ்சலங்கள்னு சொல்கிறது. மனோகாரகன் இப்போ அவங்க நல்லாவே ட்ரீட் பண்ணால் கூட நமக்கு நல்லா இல்லாத மாதிரியே தெரியும். ஒரு டவுட் மைண்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், மெடிடேஷன் பண்ணிக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், எதையும் சீரியஸாக பார்க்காம இருந்தாலே போதும். செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்குமே அந்த மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, இது மாதிரி சம்மந்தப்பட்டது, ஒரு பக்கத்து ஊருக்கு ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது, இது மாதிரி நடக்கும். செப்டம்பர் 3 புதன்கிழமை அதே 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சுக்கிரனாகவே செயல்படுறார். இப்போ சுக்கிரன் நமக்கு
கடகராசியில் இருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் பரவாயில்ல. சனியை போல் செயல்படுறாரு, குருவை போல் செயல்படுறாரு. அப்படிங்கும்போது ஓரளவுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரிலாக்ஸேஷன், என்டர்டெயின்மெண்ட்டு அல்லது ஒரு வழிபாடுகளுக்கு போயிட்டு வர்றது, அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த புதன்கிழமை அமைகிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசுலையும் 3 பாதம் மகர ராசிலையும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ உத்திராடம் என்பது நமக்கு சூரியனாக செயல்படுறாரு. அவர் சூரியனுடைய அமைப்பு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த துறை, அரசு அலுவலகங்கள் இது சம்மந்தப்பட்டது நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இடம் விற்கிறதுக்கு சாதகமாக அமைகிறது. தாயார் சம்மந்தப்பட்ட உடல்நிலைகளில் கொஞ்சம் உபாதைகளை கொடுக்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ நம்ம லக்னத்தில் ரோகிணியாக இருக்கிற சந்திரன் தான் 5ஆம் வீட்டில் அஸ்தமாக இருக்கிற சந்திரன் தான் 9ஆம் வீட்டில் திருவோணமாகவும் இருக்கார். அதனால் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு அல்லது கோவில் வழிபாடு அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய சந்தோஷமான ஒரு பேச்சுவார்த்தைகள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், தெய்வ அனுக்கிரகம், மகிழ்ச்சி, உறவுகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவி உறவு பலப்படுதல், சில பேருக்கு பிரியமானவர்களோடு நெருங்கி பழகுதல், இது எல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்குது, சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்முடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய அறிவு, பொது அறிவு, அனுபவம் இதையெல்லாம் வச்சு ஒரு புகழ் கிடைக்கும். அதனால் இது நமக்கு ஒரு ஜனரஞ்சகமான நாளாக இருக்கும். பொதுஜன தொடர்புடைய நாளாக இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். சகோதர வழி உறவுகளை மேம்படக்கூடிய அமைப்பையும் உருவாக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் 10ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அந்த ராகுவுமே 10ஆம் வீட்டில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். ஸோ இன்றைக்கும் நல்லா இருக்கும். தொழில் பலம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ப்ளம்பிங், பைப்லைன் கனெக்ஷன், இது மாதிரி ஒர்க்குகள், ஸ்டேஷனரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர், அதாவது இப்போ லேப்டாப்பு, டிவி, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல், சேல்ஸு, சர்வீஸு அனைத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழில் செய்பவர்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஜவுளித்துறை சார்ந்த தொழில்கள் எல்லாத்துக்கும் சிறப்பை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.